வீட்டோட எலிவேஷனே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக இருக்குது. கலோனியல் கிளாசிக் டிசைனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் சாண்ட் கலரில் பெயிண்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே தனித்துவமாக நல்லா இருக்குது. வீட்டோட லிவிங் ஹாலை ஓசோன் தீமில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சி வேவ்ஸ் டிசைனில் உட்டன் டெக்கர் பேனல் ஒர்க்ஸும், வாலில் உட்டில் லக்ஸரி யார்ட்ஸ் டெக்கர் ஐட்டம்ஸும், அதுக்கு சப்போர்ட்டிங்காக உட்டன் ஃபால் சீலிங்கில் காம்போஸ் டிசைன்ஸ், சன் டிசைன்ஸ், நியூ மூன் டு ஃபுல் மூன் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஓசோன் தீமில் லிவிங் ஸ்பேஸை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. விக்டோரியன் டிசைனில் பூஜா ரூம் டோர்ஸ் அண்டு ஃப்ரேம்ஸும், கிச்சனுங்கிறதுனால லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி பிங்க் தீமில் மாடலர் கிச்சனும், இம்போர்ட்டட் ஆர்கிடெக்சரல் டிசைன் கிளாஸ் டாப்போட காஸ்ட்லியான உட்டன் டைனிங் டேபிளும், லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைனில் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் செப்பரேட் வாக்கின் வார்ட்ரோப் அண்ட் அட்டாச்சு பாத்ரூமும், செகண்ட் ஃப்ளோரில் பெரிய ஹோம் தியேட்டர் ரூமும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக செகண்ட் ஃப்ளோர் டெரஸில் பெரிய கசிபோ செட்டப்பும், இது கார்னர் சைட்டுங்கிறதுனால ஈஸ்ட் அண்ட் நார்த் ரெண்டு பக்கமும் க்ரீனாக கார்டன் செட்டப்னு வீட்டை ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரீமியம் சைட்டான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. சைட் வந்து 5 சென்ட், 40 அடி அகலமாகவும் 52 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 3168 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு ட்ரிபிளாக் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்டர் டிசைன்ஸ், கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து கலோனியல் கிளாசிக் டிசைனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் சாண்ட் கலரில் பெயிண்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே தனித்துவமாக ரொம்ப நல்லா இருக்குது. ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன விக்கெட் கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய ஆட்டோமேட்டிக் கேட் ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா நம்ம காரில் உட்காந்துக்கிட்டே கேட்ஸை ஈஸியாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 19க்கு 16.25. 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு போர்ட்டிகோ நல்லா பெருசாகவே இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் 11,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. க்ரூ அண்டு பார்டர் டிசைன்ஸோட எல்லா பில்லர்ஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் செட்பேக் ஏரியாவில் ஸ்டோன் அண்ட் கிராஸ் வித் பெபிள் ஸ்டோன்ஸோட பாத்வே அமைச்சு சவுத் ஈஸ்ட் கார்னரில் பெரிய கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஃப்ளோருக்கு போகிற ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் ஈஸ்ட் மாதிரியே நார்த் வெஸ்ட் கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா க்ரீனாக கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. கார்னரில் உட்டன் ஷூ ரேக். இது வீட்டோட மெயின் டோர். அழகான உட்கார்விங் டிசைன்ஸோட தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. தரைக்கு 5.25க்கு 2.25 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் பதிச்சிருக்காங்க. நார்த் சைடில் 2 ஜன்னல் கொடுத்து சென்டரில் 65 இன்ச் எல்இடி டிவியோட பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. மேலே லக்ஸரி யார்ட்ஸ் டிசைனை உட்டில் செஞ்சு பேக்லைட்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டிங்காக உட்டன் ஃபால் சீலிங்கில் சென்டரில் பெரிய காம்போஸும், ஒரு சைடில் அழகான சூரியனும், இன்னொரு சைடில் நியூ மூன் டு ஃபுல் மூன் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து லிவிங் ஸ்பேஸை ஓசோன் தீமில் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. கார்னரில் எல் ஷேப்டு ஃபேப்ரிக் சோஃபா வித் சென்டர் டேபிளோட கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் கடல் அலைகள் டிசைனில் 3D எஃபெக்ட்ஸ் உள்ள டெக்கர் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வேவ்ஸ் டிசைன் ஹைலைட் ஆகிற மாதிரி மேலே ட்ராக் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க.
சீலிங்க்கு முழுவதும் ஜிப்சம் போர்ட் அண்ட் வுட்ல ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸோட அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. ஈஸ்ட் சைட் வாலுக்கு முழுவதும் அழகா வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லையுமே லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டச் பேனலோட ஸ்மார்ட் சுவிட்ச் போர்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோம். சைஸ் 16x11. சென்டரில் காஸ்ட்லியான 6 சீட்டர் டைப் இம்போர்ட்டட் ஆர்கிடெக்சரல் டிசைன் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃபுல் பாடி டைல்ஸில் டேபிள் டாப் வித் பேஸ் கேபினெட்ஸும் சைடில் கிளாஸ் டோர்ஸோட பெரிய டால் கேபினெட் கொடுத்து ஒரு பெரிய க்ராக்கரி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. க்ராக்கரி யூனிட்டோட அதர் சைடு வந்து வாஷ் ஏரியா, டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசினும் மேலே சூப்பரான டிசைனில் எல்இடி டச் சென்சார் மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஒயிட் வித் உட்டன் சைடில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பூஜா ரூமுக்கு மேலே லாஃப்ட் ஸ்டோரேஜ் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். விக்டோரியன் ஸ்டைலில் சூப்பராக டோர் அண்டு ஃப்ரேம்ஸ் செஞ்சுருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4.25x10. சாமி ஃபோட்டோஸ் அண்ட் பூஜா திங்ஸை வைக்கிறதுக்கு வசதியாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு அழகான உட்டன் டிஸ்பிளே யூனிட் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. விக்டோரியன் ஸ்டைலில் டோர் செஞ்சுருக்கிறது பார்க்க புதுசாக நல்லா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட சேர்த்து கிச்சனோட என்ட்ரன்ஸுக்கு அழகாக உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு மேலே ஹேங்கிங் லைட்ஸும் சைடில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் சைஸ் 11x11. டேபிள் டாப்புக்கு ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக டார்க் கிரானைட்டில் ரெயின் போர்டோட பெரிய சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸோட ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஃபேபர் பிராண்டில் ஆட்டோமேட்டிக் சிம்னியும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் எலக்ட்ரானிக் கவுண்டர் டாப், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் 2 விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் ரோலிங் சட்டர் டைப்பில் ஒரு மினி டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் தனியாக தெரிகிற மாதிரி தரைக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கலரில் மேட் ஃபினிஷ் வெட்டிஃபெட்டேஸ் வச்சுருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட், உட்டன் ஃப்ளஷ் டோர் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் நிறைய செட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டால் இங்கேயும் ஒரு டேபிள் டாப் சிங்க் எல்லாம் கொடுத்து ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஏரியா பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. சென்டரில் ஹெட்போர்ட் டிசைனோட பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், 2 பக்கமும் சைட் டேபிள், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே 4 டோர் டைப்பில் வார்ட்ரோப், அது போக நார்த் சைடில் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x4.25.
வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ட்ரை ஏரியாவுக்கும் வெட் ஏரியாவுக்கும் வேறு வேறு கலரில் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். சைடு ஹேண்ட் ரயிலில் பார்த்தீங்கன்னா டீக்குட் அண்டு எம்எஸ் ஸ்டீலில் அழகாக ஹேண்ட் ரயிலில் ரெடி பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் மொரக்கோன் டிசைன் டைல்ஸ்னு 2 விதமான ஃப்ளோரிங் ஒர்க் செஞ்சு ஸ்டார் கேஸை அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ரைட் சைடில் செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு எக்ஸகன் டிசைன் ப்ரொஃபைல் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க். கீழே பெரிய உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், மேட்ரஸஸ், பில்லோஸ், சைட் டேபிள். பேக் பேனல் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதில் 2 டன் ஏசியும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே ஸ்லைடிங் டோர் டைப்பில் உட்டன் வார்ட்ரோபும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிள், விண்டோ ஃப்ரண்ட்டில் விண்டோ சீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால தனியாக வாக்கின் வார்ட்ரோப் பிளான் பண்ணி அதுக்கு ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. வாக்கின் வார்ட்ரோப் சைஸ் 11x5. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃப், கீழே நிறைய உட்டன் வால் செல்ஸ், பெரிய மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டூலோட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டூலில் உட்காரதுக்கு வசதியாக மேலே குஷன்ஸும் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்காக அடியில் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பாத்ரூம்லையும் சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 17x11. இந்த பெட்ரூமில் ஹைலைட் என்னென்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பே விண்டோ வித் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 11x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபர்ஸ்ட் செட், டால் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாக்வார் அண்டு இட்டாலியன் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 11x5. கீழே அந்த பிளாட்ஃபார்மில் இறங்குறதுக்காக ஹேண்ட் ரைலில் சின்னதாக ஒரு கேட்டும், அது போக ஸ்பைரல் டைப்பில் சின்னதாக ஒரு ஸ்டார் கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் இன்னொரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 7.25x7. இது 4th பெட்ரூமோட பால்கனி. இது 4th பெட்ரூம். சைஸ் 16x10. இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறதுனால ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ரைட் சைடில் ஹோம் தியேட்டர் ரூம். சைஸ் 16x16. இதை ஜிம்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹோம் தியேட்டர் செட்டப் வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை பில்டரையே கொடுக்க சொன்னாலும் நம்ம சூஸ் பண்ணுற டிசைனில் ஹோம் தியேட்டர் ரூம் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா 11x11 அடி சைஸில் கசிபோ செட்டப் கொடுத்துருக்காங்க. ரூஃபுக்கு அழகாக ஃபேப்ரிகேஷனும் இருக்கும். சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்கோட பெயிண்டில் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கும், தரைக்கு ஆத்தாங்குடி டிசைன் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இதில் நம்ம ஒரு டீ டேபிள் சேர்ஸ் போட்டுக்கலாம். மார்னிங் ஆர் ஈவினிங் டைமில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இந்த கசிபோவை பிளான் பண்ணியிருக்காங்க. டெரஸ் தரைக்கு பூரா கூலிங் டைல்ஸ் பதிச்சு இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்கான டிசைனில் ப்ரீமியமாக இந்த 4BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸை ஸ்ரீ விஸ்வா துவாரகா பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் ஐடி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் அனனியாஸ் ஏஏ கார்டனுங்கிற ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் இன்க்ளூடிங் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட சேர்த்து 2,62 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு பில்டர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எங்ககிட்ட ஓன் லேண்ட் இருக்குது, அதில் கட்டி தருவீங்களான்னு கேட்டால் நம்ம ஓன் லேண்டில் இவங்களே வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு பில்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளப் ஹவுஸ், ஃபுல் சைஸ் ஃபுட்பால் டர்ஃப், இன்டோர் கேம்ஸ், கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நெட், ஜிம் இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு 11 ஏக்கர் ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதே ப்ராஜெக்டில் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இதே பில்டர் இன்னொரு புது வீடு சேல்ஸுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூ டேஸில் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ்க்கு ஸ்ரீ விஸ்வா துவாரகா பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.